Hello students, welcome to Chemistry First YouTube channel. இந்த வீடியோல Unit 2 P block elements 1ல General Trends in Properties of P block elements அதுல ionization enthalpy and electronegativity இத பத்தி தான் பிரீஃபா பார்க்க போறோம். So this is the P block elements from group number 13 to 18. So இதுல இருக்கிற elements ஓட ionization enthalpy na என்னன்னு பார்க்க போறோம். So it is the amount of energy that is required to remove the loosely bound electrons that is present in the outermost orbital. அதாவது நம்மளோட outermost orbitalல சில electrons வந்து loosely bound இருக்கும். அதை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு amount of energy supply பண்றோமோ that energy is called as ionization energy or ionization enthalpy. Okay, இப்ப அந்த ionization enthalpy வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் across the group and down the group அப்படின்னு நம்ம இப்ப பார்ப்போம். So இப்ப பாருங்க, there will be decrease in the ionization enthalpy if there is increase in the atomic radius. So atomic radiusஓ அல்லது ஆர்பிட்டாலோட சைஸோ இன்க்ரீஸ் ஆகும்போது ionization enthalpy வந்து decrease ஆகும்னு சொல்றாங்க. So let us see how it is possible. So see here. So at the top. So இங்க பாருங்க, இதுல orbitals பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. So இந்த orbitalsல the center is your nucleus which contains positively charged proton. And the outermost shellல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து loosely bound electrons இருக்கு. ஆனா இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் பாருங்க ரொம்ப க்ளோஸா இருக்கு. அப்ப இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் புரோட்டானுக்கும் இந்த எலக்ட்ரானுக்கும் அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப நமக்கு அயனைசேஷன் எனர்ஜி வந்து we have to give more to remove this attraction. So இந்த புரோட்டானையும் இந்த எலக்ட்ரானையும் பிரிக்கணும்னா நமக்கு நிறைய அயனைசேஷன் எனர்ஜி சப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, so in this so if there is increase in the orbitals, so increase in the orbitals ஆகும்போது உங்களோட அட்டாமிக் ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ பாருங்க, the distance between the nucleus and the electron increases and the attraction between them decreases. So அதுக்கு ரெண்டுக்கு இருக்கிற அட்ராக்ஷன் வந்து தூரமா போகும்போது குறைஞ்சிரும். அப்ப குறையும் போது நமக்கு அயனைசேஷன் என்தால்பி வந்து குறைவா இருந்தா போதும். ஏன்னா லாஸ்ட்ல போக போக அந்த அட்ராக்ஷன் குறையும் போது நம்மளால ஈஸியா எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிக்க முடியும். அப்போ கொஞ்சமான எனர்ஜி கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் இங்க தேர்ட் இதுல பாருங்க, since there is more increase in the orbitals and the atomic radius also increases. அப்ப நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த நியூக்ளியஸுக்கும் எலக்ட்ரானுக்கு இருக்கிற அட்ராக்ஷன் இன்னும் ரொம்ப குறைஞ்சிருச்சு. சோ அந்த எலக்ட்ரான் இன்னும் சொல்ல போனா ரொம்ப ஃப்ரீயா இருக்கிற மாதிரி சொல்லலாம். சோ கொஞ்சமான எனர்ஜி நம்ம கொடுத்தோம்னாலே we can easily remove the electrons that is loosely bound in the outermost orbital. சோ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, decrease in ionization enthalpy due to increase in the atomic radius. So size பெருசாக நமக்கு ionization enthalpy குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். சோ இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, உங்களோட அட்டாமிக் சைஸ் வந்து ரொம்ப குட்டியா இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க ரொம்ப குட்டியா இருக்கு. சோ குட்டியா இருக்கும்போது இதுக்கு ரெண்டுக்கு இருக்கிற அட்ராக்ஷன் அதிகமா இருக்கும். அப்ப இதை ரிமூவ் செப்பரேட் பண்ணணும்னா நமக்கு எனர்ஜி நிறைய தேவைப்படும். அதனாலதான் if the atomic size is small, ionization energy more increases. நெக்ஸ்ட் பாருங்க, atomic size increases, last diagram. So atomic size increases, ionization enthalpy decreases. அப்படின்னா இது இன்க்ரீஸ் ஆகும்போது இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அட்ராக்ஷன், அதாவது இந்த நியூக்ளியஸுக்கும் எலக்ட்ரானிக் இருக்கிற அட்ராக்ஷன் ரொம்ப குறைவா இருக்கும். சோ நம்மளால ஈஸியா அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட முடியும். ஏன்னா அது லூஸ்லி பவுண்டா இருக்கு, அப்புறம் அட்ராக்ஷனும் குறைவா இருக்கு. சோ அதை ரிமூவ் பண்றதுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் எனர்ஜி அப்ளை பண்ணா we can easily remove. அதனாலதான் அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அயனைசேஷன் என்தால்பி decreases. இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இங்க பாருங்க, சோ டவுன் தி குரூப், இங்க பாருங்க டவுன் தி குரூப் your ionization enthalpy decreases. இங்க only பாருங்க, இங்க 800 இருக்கு, இங்க 577 இருக்கு. சோ இதுல சில சேஞ்சஸ் இருக்கும். சோ it normally decreases.
across the groups பாத்தீங்கன்னா periods பாத்தீங்கன்னா you will be having increase in the ionization enthalpy. So from here to here you could see 800, 1400 இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து increase ஆயிட்டே போகும். So down the group your ionization enthalpy has to decrease and across the group it has to increase. Okay. இப்ப அதுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு குரூப்ஸா எடுத்து அயனைசேஷன் என்தால்பி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் எந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தட் இஸ் given as trends in ionization enthalpy. So first group 13 எடுத்துக்குவோம். that is the boron family. இந்த boron familyல பாத்தீங்கன்னா இனிஷியலா போரானோட அயனைசேஷன் என்தால்பி 800 இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா as I told you atomic radius increase ஆகும்போது அதோட size increase ஆகும்போது ionization enthalpy have to decrease down the group. So இங்க பாருங்க அலுமினியம்க்கு decrease ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்க கேலியம். கேலியமுக்கு பாத்தீங்கன்னா 578 ஆக்சுவலா டிக்ரீஸ் ஆகணும், இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது இண்டியம் பாருங்க இட்ஸ் டிக்ரீஸ்ட். சோ இதுல எந்த சேஞ்சும் கிடையாது. as per protocol it's going. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தாலியம். இந்த தாலியம்ல பாத்தீங்கன்னா இப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்குது. So you could find the anomalous behavior in your gallium and thallium. So இது ஏன் இந்த மாதிரி நடக்குது, அதுக்கு என்ன ரீசன்? So let us see now. So from aluminium to thallium you could find a marginal difference. So கொஞ்சம் differences நம்ம பார்க்கலாம். அது எந்த மாதிரி எதனால அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியணும்னா we have to consider the electronic configuration for all these group 13 elements. So அத தெரிஞ்சிட்டோம்னா அது எதனால அந்த மாதிரி நடக்குது, இந்த decrease increase decrease increase, why it's happening. Okay, first we'll see the electronic configuration of boron family. So boron பாத்தீங்கன்னா its atomic number is 5. அதோட electronic configuration பாத்தீங்கன்னா 2s2 2p1. So இந்த p electron p ஆர்பிட்டாலுக்கு ஒரு எலக்ட்ரான் வந்து ஈஸியா ரிமூவ் ஆயிரும். நெக்ஸ்ட் பாருங்க அலுமினியம் its atomic number 13. its electronic configuration neon 10 3s2 3p1. So இது outermost shell இருக்கு. நெக்ஸ்ட் gallium 31 3d10 4s2 4p1. சோ இப்ப நமக்கு தேவை வந்து இந்த அலுமினியம் டு கேலியம். ஆக்சுவலா அது வந்து டிக்ரீஸ் ஆகணும். சோ இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ அதுக்கு என்ன சேஞ்ச் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இது வந்து நம்மளோட சப்ஷெல்ஸ். சோ கே செல், எல் ஷெல், எம் ஷெல், என் ஷெல். ஏன்னா இங்க பாருங்க கேலியம்ல 4 இருக்கு. சோ KLMN. So இங்க பாத்தீங்கன்னா this is your nucleus. The protons is present in the nucleus. So உங்களோட எலக்ட்ரான் இந்த 4p electrons பாத்தீங்கன்னா it is present in the n shell இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து 3. So 3d10 electrons. So this is your 3d10 electrons. Okay, இங்க பாத்தீங்கன்னா இந்த outermost electron இந்த p1 electron வந்து இது வந்து நெகட்டிவ் சார்ஜ்ல இருக்கு. புரோட்டான்ஸ் வந்து ஆக்சுவலா பாசிட்டிவ் சார்ஜ்ல இருக்கு. இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு புரோட்டான் will attracts the negatively charged electrons. இது ஆக்சுவலா அட்ராக்ட் பண்ணும். பட் இங்க என்ன நடக்கும்னா இந்த இடத்துல 3d10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சோ இங்க 3d10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும்போது இதுவும் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. அப்ப இந்த எலக்ட்ரான் இந்த 4p ல இருக்க எலக்ட்ரான் வந்து 3d கிட்ட வரும்போது இந்த எலக்ட்ரான் வந்து அதை ரிப்பல் பண்ணும். சோ அது ரிப்பல் பண்ணுச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஷீல்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அதாவது இந்த புரோட்டான் போய் ரீச் பண்ணாம இட் இஸ் ஆக்டிங் as a barrier between the proton and the p electron. So இந்த எலக்ட்ரான் உள்ள போகாம இந்த 3d10 எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஷீல்டு மாதிரி ஆக்ட் பண்ணுது. சோ உள்ள அலோ பண்ணாம. சோ அதை தான் நம்ம ஷீல்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம். பட் இங்க பாத்தீங்கன்னா we have the poor shielding effect. ஏன் போர் ஷீல்டிங் எஃபெக்ட்னு சொல்றோம்னா இந்த 3d எலக்ட்ரான் என்ன பண்ணும்னா அது ஆக்சுவலா எலக்ட்ரானை ரிப்பல் பண்ணணும். ரிப்பல் பண்ணாம இது என்ன பண்ணுதுன்னா விட்டுருது. சோ இட் இஸ் நாட் ஆக்டிங் as a barrier. இட் இஸ் நாட் ஆக்டிங் as a shield. ஷீல்ட ஆக்ட் பண்ணாம இந்த எலக்ட்ரானை இந்த 4p எலக்ட்ரான்ஸ புரோட்டான்ஸ் நோக்கி விட்டுருது. சோ இந்த எலக்ட்ரான் உள்ள போகும்போது இந்த இந்த ஷெல்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். சோ ஆட்டமோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சோ அட்டாமிக் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா அயனைசேஷன் என்தால்பி வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ எதனாலனா this is mainly due to poor shielding effect of this
D and F electrons. அதே தான் ரீசன். இங்கேயும் பாத்தீங்கன்னா இண்டியம் டு தாலியம் பாத்தீங்கன்னா F இருக்கு. சோ இதுல F ல இருக்கிற எலக்ட்ரான்ஸுக்கும் இந்த D ல இருக்கிற எலக்ட்ரான்ஸும் வெளியில இருந்து வர்ற அவுட்டர் ஷெல்ல இருந்து வர்ற எலக்ட்ரான்ஸ தடுக்காம அப்படியே அலோ பண்ணிடுது. சோ ஒன்ஸ் இட் அலோஸ்னா தி ஆட்டம் ஷ்ரிங்க்ஸ், கான்ட்ராக்ட் ஆயிடும். சோ கான்ட்ராக்ட் ஆகும்போது ஆட்டமோட சைஸ் வந்து குறைஞ்சிரும். சோ குறையும் போது உங்களோட அயனைசேஷன் என்தால்பி வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். சோ திஸ் இஸ் தி ரீசன் why the ionization enthalpy increases down the group. சோ ஆக்சுவலா டிக்ரீஸ் ஆகணும், அது ஆகாம இன்க்ரீஸ் ஆகுது. எதனாலனா it is mainly due to poor shielding effect of D and F electron that is present between the protons and the outer shell electrons. So இதுதான் ஆக்சுவலா அயனைசேஷன் என்தால்பியோட இன்க்ரீஸுக்கு காரணம் down the group. So இப்போ உங்களுக்கு அயனைசேஷன் என்தால்பினா கிளியரா புரிஞ்சிருக்கும். So now let us see for the remaining groups. So இப்போ 13 group நம்ம பார்த்துட்டோம். So 14th group பாத்தீங்கன்னா அதுலயும் சில சேஞ்சஸ் இருக்கு. So இங்க பாருங்க, the anomalous behavior எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா carbon to silicon it decreases. So it happens, it's going good. Silicon to germanium it decreases. So no problem. Next பாருங்க, டின்னுக்கும் லெட்டுக்கும் நடுவுல ஆக்சுவலா டிக்ரீஸ் ஆகணும், இது என்ன இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. சோ ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னா easily you can say this mainly due to the poor shielding effect of D and F electrons which is present between the protons in the nucleus and electrons in the outermost valence shell. So அந்த எலக்ட்ரானை உள்ள விடாம இந்த D எலக்ட்ரான்ஸுக்கும் F எலக்ட்ரான்ஸும் போர் ஷீல்டிங், போரா ஷீல்டு பண்ணுது. அதாவது இட் இஸ் நாட் தடுக்கிறது இல்ல. சோ தடுக்காததுனால ஆட்டமோட சைஸ் வந்து நமக்கு குறையுது. சோ அயனைசேஷன் என்தால்பி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. So this is mainly due to poor shielding effect of D and F electrons. அதே மாதிரி பாருங்க across the group பாருங்க 14, 15, 16, 17, 18 பாத்தீங்கன்னா here your ionization enthalpy increases. அப்ப இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னாலே மீனிங் என்னன்னா ஆட்டமோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படின்னா இன்னும் குட்டி ஆயிட்டே வருதுன்னு அர்த்தம். போரானை விட கார்பனோட சைஸ் வந்து இன்னும் குட்டியா இருக்கும், நைட்ரஜனோடது இன்னும் குட்டியா இருக்கும், ஆக்சிஜனோடது கொஞ்சம் பெருசா இருக்கும். The same reason mainly due to poor shielding effect of D and F electrons. Whereas இங்க fluorineக்கு பாருங்க ஆக்சுவலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இங்கேயும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அயனைசேஷன் என்தால்பி. சோ எங்கெல்லாம் அயனைசேஷன் என்தால்பி இன்க்ரீஸ் ஆகுதோ அங்கெல்லாம் அட்டாமிக் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுதுங்கிறது மீனிங். So this what is the ionization enthalpy. Hope you have understood the ionization enthalpy concept. Next வந்து நம்ம electronegativity அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். So let us consider two atoms which shares a pair of electrons. So இங்க பாருங்க ரெண்டு ஆட்டம் எடுத்திருக்கிறோம். So ரெண்டு ஆட்டமும் pair of electrons ஷேர் பண்ணுது. So இங்க பார்க்கும்போது இது ஷேர் பண்ணும்போது இந்த ஆட்டம் வந்து towards itself pull பண்ணும். The second atom will pulls the electron towards itself. So இததான் we are calling as electronegativity. So let us see the definition. It is defined as the tendency of an atom to pull the electron or share the electrons towards itself. So இதுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருந்து இது சைடு இழுக்கும், இந்த செகண்ட் ஆட்டம் அது சைடு இழுக்கும். So அததான் we are calling by the name as electronegativity. Okay, இப்போ இந்த electronegativity let us apply to the p block elements from 13 to 18. So first let us see 13th group. இங்க பாருங்க 13th groupல போரானோட electronegativity பாத்தீங்கன்னா it is 2.04. So the electronegativity first decreases. இங்க அலுமினியம் பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது, அப்புறம் from boron to aluminum decrease ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க மார்ஜின்ல இன்க்ரீஸ் ஆகுது, திரும்ப வந்து டிக்ரீஸ் ஆகுது, அப்புறம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. So you could find this some anomalous behavior between the elements of group 13 regarding the electronegativity values. இது ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா this is related to the atomic radius. So atomic radius நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். It is based on the
size of your orbitals. So orbitals oda size வந்து increase ஆக நமக்கு ionization enthalpy குறையும் இல்லையா? The same way we are correlating your electronegativity of the p block elements. So similar trend is observed as we move from first element to the next element in other groups. So இங்க பாருங்க அதே மாதிரி other groupsக்கும் same இதே மாதிரி தான் பார்க்க போறோம். So first elementல இருந்து next elementக்கு வந்து இது என்ன ஆகுதுன்னா decrease ஆகுது. From second to third, that is from silicon to germanium, you could find increase in electronegativity. Then it gets decreased and further decrease. So in the mari you have different anomalous behavior for different elements in all these groups, and this is correlated with the atomic radius. So namak atomic radius na enna nama previous paathutom. So hope you have understood electronegativity clearly. So idhukku related ana questions pathina 1 mark வந்து generally on descending a group the ionization enthalpy it gets decreased. So 2 marks pathina define ionization enthalpy and why the ionization enthalpy from aluminum to thallium is only a marginal difference. So இது மாதிரி சில questions அப்புறம் define electronegativity. So இந்த மாதிரி possible questions எல்லாம் நம்ம இந்த topicல இருந்து expect பண்ணலாம். Hope you have understood this ionization enthalpy and electronegativity. So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and subscribe to Chemistry First YouTube channel. Thank you and see you all in the next video.